ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாரத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை இரவனாகிய தேவன் எனக்கு உங்களுக்கும் கூட தேவநாயகத்தில் கூட்டி கொடுத்து உங்களையும் கூட தேவசனாலத்தில் தேவநாயகத்தில் அழைத்து கொண்டு வந்து அவருடைய அன்பினால் நம்மை நிரப்பி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடவோம். விசேஷமாக பாடல் பகுதியிலே ஆவிலே கலிகூர்ந்து மகிழ்ந்து ஆவின் பலத்தோடு கூட அவருக்கு ஒரு பாடல் ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் சம்பூர்ணமான கிருபையும் பலனையும் வல்லமையும் கூட நாட்களை விசேஷமாக எனக்கும் உங்களுக்கும் கூட கொடுத்து ஆசீர்வதித்தார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். படத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நான் கடந்த நாட்களில் நான் காத்திருந்தேன். அப்படி காத்திருந்த பொழுது ஆண்டவராய் கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரும் வார்த்தை ஆகிய தேவனும் உதவி செய்வாராக. சங்கீத புஸ்தகத்தில் 90வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நம்முடைய தேவனாய் கர்த்தர் இந்த நாளைக்கு நமக்கு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தையாக ஆசீர்வாதமான வார்த்தையாக தேவனாய் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த வார்த்தையை ஒருவர் எழுந்து நின்று வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 90:15 ஒருவர் வாசிக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, வருடத்தின் முதல் பரிசுத்தாரையாய் கடந்து வந்திருக்கிறோம். வருடத்தின் முதல் நாளையும் தேவனுக்குள்ளாக நாம் காணும்படியாக தேவனாய் கர்த்தர் கிருபை செய்து கடந்த ஆண்டுகளில் பலவிதமான சோதனைகளினால், துக்கத்தினால், பலவிதமான வியாதிகளினால், மனப்பாரங்களினால், சூழ்நிலைகளினால் நாம் மிகவும் தொய்ந்து சோர்ந்து போய் நாம் இருந்திருக்க கூடும். அப்படிப்பட்ட நமக்கு அந்த வருடத்தின் முதல் வேளையிலே கர்த்தர் தாமே அந்த புதிய வருடத்தின் முதல் நாளிலே தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை கொடுத்தார். துக்க நாட்கள் இனி முடிந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார். அந்த வார்த்தைகளோடு கூட கர்த்தர் நமக்கு இந்த நாளில் கூட அதை உறுதிப்படுத்தும்படியாக இரட்டிக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் தாம் இந்த சங்கீத பகுதியிலே 90ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை கர்த்தர் நமக்கு திரும்பவும் நல்ல அப்படியாக உற்சாகம் உண்டும் நம்மை பலப்படுத்துகிறபடியாக நம்மை சந்தோஷமிக்கிற வார்த்தையாக தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறவைக்காக நானும் என் தேவனாய் கர்த்தருக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக என்ன செய்யுங்க, எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு இந்த நல்ல வார்த்தைகளை தந்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஆண்டாக இருக்கும். நம்மை மகிழச் செய்கிற, நம்மை சந்தோஷத்தை படுத்துகிற ஆண்டாக இருக்கும், ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும் என்று கர்த்தர் உறுதிப்படுத்தி திரும்பவும் நமக்கு இந்த நல்ல வார்த்தைகளை தந்திருக்கிறபடியால நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மனுமக்களாகி நாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நமக்கு பலன், மகிழ்ச்சியாக இருப்பதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஒரு மனிதனுடைய இருதயம் மகிழ்ந்திருக்குமானால், ஒரு மனிதனுடைய இருதயத்திலே கர்த்தர் மகிழ்ந்து அந்த தேவனுடைய பிள்ளையும் அந்த தேவனுடைய மனுஷனும் மகிழ்ச்சியோடு விட சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் என்ன உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தையே கொண்டு கொடுத்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! என்ன ஆசீர்வாதம்? சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. அவர்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது. அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது போல வெளித்தோற்றம் தான் காணப்படுகிறது ஒழிய உண்மையிலே அவர்களுக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு அந்த மகிழ்ச்சி தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஆலோசனை தருகிறவைக்காக நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. சங்கீத நீதிமொழிகளில் 10:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் மற்றவர்களுடைய காரியங்கள் இருக்கிறது. நமக்கோ கர்த்தர் என்ன செய்வாரா, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். அது கூட வேதனையை அவர் இடிச்ச மாட்டார், கூட்ட மாட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பா, உலகத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய உயர் பதவிகளில் இருக்கிறாங்க என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம். அந்த நாட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார், இந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்கிறார், இந்த தேசத்துக்கு என்ன செய்கிறார்கள், அவர்கள் அப்படியாக முதலமைச்சர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பெரிய ஆளு அப்படிலாம் சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க சொல்லுறாங்க. ஆனாலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் வேதனையான ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அவர்கள் உள்ளம் அழுது கொண்டே இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் அவர்கள் கர்த்தரால் உண்டான ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. நமக்கோ கர்த்தரால் உண்டான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னா, நாம் மகிழ்ச்சியாக இருப்பது தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. சங்கீத புஸ்தகத்தில் 105ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழட்டும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் மகிழும்படியாக, நம்முடைய ஆத்மா சந்தோஷப்படும்படியாக தேவனாய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், இந்த ஆண்டை மகிழ்ச்சியான ஆண்டாக, சந்தோஷமான ஆண்டாக, நமக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இதுவரைக்கும் நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றாத ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு நிறைவு, மகிழ்ச்சியோட நிறைவு இந்த ஆண்டுல நமக்கு உண்டாகும் என்று கர்த்தர் நமக்கு திருவுளம் பற்றுகிறதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சங்கீத புத்தகத்தில் 105:3 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஆமா, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை தேடிக்கிட்டு இருக்கிறோம், தேடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு காலத்திலையும் இதில் நம்ம என்னத்துல சோட போகலை, தொய்ந்து போகலை. அதான் உண்மை என்று சொல்லி நாம் அறிகிறோம். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், குறைவாக இருந்தாலும், நிறைவாக இருந்தாலும், ஆசீர்வாதமாக இருந்தாலும், இல்லது ஆசீர்வாத குறைவாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், சோதனையாக இருந்தாலும், போராட்டமான உத்தரமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து வந்த காலங்களாக இருக்கட்டும், நேற்றைக்கு வரைக்கும் இருக்கட்டும், இன்றைக்காக இருக்கட்டும், நாம் என்ன செய்கிறோம், நாம் தேவனாய கர்த்தருக்கு நாம் என்ன செய்கிறோம், ஒரு உண்மையான ஒரு ஆராதனை செய்கிறவர்களாக, அவர் உண்மையாக அவரை நாம் என்ன செய்கிறோம், தேடுகிறவர்களாக நாம் தேவ சமூகத்தில் காணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதற்காக நாம் தேவனாய கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவாக. ஆனபடினாலே அப்படி கர்த்தரை நாம் காலகாலமாக ஒரு காலத்திலும் குறை வைக்காதபடிக்கு ஆண்டவரை தேடி வந்ததை மறந்து விடுகிறதற்கு தேவன் ஒன்றும் அநீதி உள்ள தேவன் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தமாக. ஆனபடினால் நாம் என்ன செய்வோம், அவருடைய சந்தோஷத்துக்குள் இந்த ஆண்டுல பிரவேசிக்க போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷத்துக்குள் நம்மை நடத்த போகிறார். அவருடைய சந்தோஷத்தினால் என்னை, உங்களையும், தேவ ஜனங்களையும், திருச்சபை மக்களையும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், உண்மை உள்ளவர்களையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமா, எல்லா சந்தோஷமும், எல்லா உலக பிரகாரமான மகிழ்ச்சிகளும் அது எடுபட்டு போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது எடுபட்டு போகிற ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, அது நிலைத்த சந்தோஷம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனாய் கர்த்தர் எப்பவும் ஆனந்த களிப்புள்ள தேவனாக இருக்கிறார், சந்தோஷமாக களி கூறுகிற தேவனாக இருக்கிறார், அவரே சந்தோஷமாக இருக்கிறார். ஆனபடினால் அவருடைய சந்தோஷத்துக்கு நம்ம இந்த ஆண்டில் என்ன செய்வோம், பங்காளிகளாக இருப்போம். எந்த அளவுக்கு நேற்று வரைக்கும் அல்லது கடந்த 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம துக்கமாக இருந்தோமோ, அந்த துக்கத்துக்கு நேரு மாறாக தேவனாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, அதிகமான சந்தோஷத்தினாலே உங்களையும் என்னையும் களிகூற செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அதை இந்த 1ஆம் தேதியில பாடல் வேலையிலும் விண்ணப்ப பகுதியில் நம்ம கண்டோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவில கலிகூர்ந்து மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை செய்திருந்தார். ஒரு சனி பவர், வல்லமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ன உண்டாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இது இன்னும் நிறைவாகும், இன்னும் நிறைவாகும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் தருகிறமைக்காக நாம்
அவருக்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. சங்கீத புத்தகத்தில் 66வது சங்கீதத்தில் 12வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசித்து பாருங்க. தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷர்கள் எல்லாம் எங்கள் தலைமையில ஏறி போக பண்ணீங்க. அப்படித்தானே இருந்துச்சு கடந்த வருடத்தில் என்று சொல்கிற காட்டிலும் ஒரு சில வருடங்களாகவே அப்படித்தான் இருந்தது. நாம் தீமை செய்து பாட நிற்கவில்லை. நாம் கர்த்தரை உறுதியாக பின்பற்றினபடினாலே, அவருடைய சத்தியத்தின்படி நடக்க நாம் உறுதி உள்ளவர்களாக இருந்தபடினாலே, நம்முடைய மனதை சாய்த்தபடினாலே, அதற்கு மாறாக நம்மை கெடுக்க வேண்டும் என்று சாத்தானும் மனிதர்களும் வழி விலக செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்த போதிலும் திட நெஞ்சுடையவர்களாக நாம் உறுதிப்பட ஒரு சமூகத்தில் நின்றதினாலே மனிதர்கள் எல்லாம் நம்ம என்ன செய்தார்கள், எண்ணி நகையாடினார்கள். மிகுந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நாம் கடந்தோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அன்றைக்கும் பக்தர்கள் கடந்தார்கள். அதை கடந்த பொழுது அது ஒரு அவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிற்று. அப்படி போல நமக்கும் இனி ஆசீர்வாதம் தான், மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நல்ல வார்த்தைகளை தருகிறவைக்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. சங்கீத புத்தகத்தில் 66வது சங்கீதத்தில் 12வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினி. அவன் பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமான காரியம். தலையில் மிதிச்சுட்டு போனாங்கன்னா, எல்லாரும் ஏறி ஏறி தலை மேலே மிதிச்சாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், ஒரு பக்கத்தில் அவமானமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறான். வாசி. தீயும் தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ செழிப்பான காலம் நமக்கு இனி என்று சொல்லி இந்த வருடத்தின் முதல் பரிசுத்த நாளில் கர்த்தர் நமக்கு அருகிற வார்த்தைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நம்ம சோதனை செலுத்தினார். ஹல்லேலூயா. சங்கீதம் 22-24 வாசி பாருங்க. அங்கே ஒரு காரியம் எழுதப்படும். நம்முடைய உபத்திரத்தை பார்த்து கர்த்தர் நமக்கு இப்பொழுது இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ உபத்திரப்பட்டோங்கிறத கர்த்தர் கூட இருந்து தான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். உபத்திரப்படும் போது அவர் தூரமாக நிற்கலை. அவர் உபத்திரப்படுகிற பொழுதும் அவர் நம்ம கூட தான் இருந்தார். அப்படி உபத்திரப்பட்ட நமக்கு அவர் இறங்கி இருக்கிறார். அவர் உபத்திரப்பட்ட உபத்திரத்தை ஒரு அற்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல என்று நம்முடைய முற்பிதாக்கள் அதை நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எதுக்கு எழுதி வச்சுட்டு போனாங்க? நீ உபத்திரப்படுறியா, நீ கஷ்டப்படுறியா, எல்லாரும் உன்னை பார்த்து முறுமுறுக்கிறாங்களா, அருவருக்கிறாங்களா, நீ அருக்களிப்பா இருக்கியா, ரொம்ப நொந்து போயிருக்கியா, இதெல்லாம் உன்னைய ரொம்ப குத்தி கொலையுதா, உன்னை ரொம்ப வேதனைப்படுத்துதா, ஆண்டவர் அப்படி உன்னை விட்டுற மாட்டாரு, எங்களை விடல அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சாட்சியாக அங்கே நமக்கு வேத புத்தகங்களில் கொடுத்து விட்டு தந்து விட்டு போயிருக்கிறார்கள். வாசித்து பார்க்கலாம். சங்கீதம் 22-24 எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணவில்லை, அருவருக்கவும் இல்லை, தம்முடைய முகத்தை மறைக்கவும் இல்லை. ஆமா, அவனை தம்மை நோக்கி கூப்பிடுகிறீர்கள் கேட்டறினார் அப்படின்னு நமக்கு சாட்சியா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நடந்தவைகள் நமக்கு சாட்சியாக பலனாக நாம் இப்படிப்பட்ட நெருக்கமான காலங்களில், உபத்திர காலங்களில் நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்காக எழுதப்பட்டுகிறது மாத்திரமல்ல, அவைகள் எல்லாம் மாறி நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது நாமும் சந்தோஷப்படுவதற்காகவும் அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் இவைகள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். வேத புத்தகத்திலே பார்க்கிறோம் அல்லவா, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கிழிக்கப்பட்ட காலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நாம் மாத்திரம் இருதயம் அதிகமாக சாத்தானாலும் மனிதர்களாலும் கிழிக்கப்பட்ட அனுபவங்கள், மிகுந்த பலியான காலங்கள், நேரங்கள் உண்டு. ஆனால் இப்ப கிழிந்த இருதயத்தை ஆண்டவர் தைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுல தையல் கூட தெரியாது. அந்த அளவுக்கு புதுசா பலம் உள்ளதாக, அதை மகிழ்ச்சி உள்ளதாக, அதை ஆனந்த சந்தோஷம் காணக்கூடியதாக அதை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை நாம் நினைக்கிறதுக்கு ஒன்றுமில்லை.
அது நமக்கு ஒன்றும் இந்த நாள் வரைக்கும் குறையா இருந்துச்சுன்னு சொல்லுறதுக்கு இல்லை. அப்போ இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கும். ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த தெய்வீக சந்தோஷம் மிகுதியாக இந்த காலங்களில் இருந்து நமக்குள்ளே உண்டாகி அது ஆசீர்வாதமாக பெருக போகிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு மனுஷன் இருக்கா, உண்மையிலே அவனோட உள்ளத்துல மகிழ்ச்சி சந்தோஷமும் நிரப்பி இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவரோட கூட ஒரு ஐக்கியம் சிநேகம் அவனுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் சொன்னது போல என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படி ஆண்டவருடைய சந்தோஷத்துக்குள்ள ஒரு மனுஷன் பிரவேசிக்கிறது காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா, கஞ்சியும் கூழையும் குடிச்சிட்டு இருந்தாலும் சரிதான், கந்தையை உடுத்தி கொண்டு இருந்தாலும் சரிதான், படுக்கிற பாய் கிழிஞ்சு போயிருந்தாலும் சரிதான், ஒரு மனிதன் தரையில படுத்திருந்தாலும் சரிதான், அவனுக்குள்ள கர்த்தருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அதை காட்டிலும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், வசதியான காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. இதுதான் தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது இந்த உலகம். ஹல்லேலூயா. எப்படியாயிலும் சில மணி நேரங்களாயிலும் நம்ம கவலையை மறந்து, நம்முடைய பாரங்கள் துக்கங்கள் நம்ம கஷ்டங்களை மறந்து, நமக்கு உண்டாயிருக்கிற இந்த பிரச்சனைகளை மறந்து நம்ம என்ன செய்ய மாட்டோமா? கொஞ்ச நேரமாக நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோமா? ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிதான் இந்த உலகம் அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு வசனம் அநேக இடங்களில் எழுதி போட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அது இப்பொழுது எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம் இயேசுவிடத்துல தான் உண்டு அப்படின்னு சொல்லி தேடு நிம்மதி இயேசுவிடத்துல உண்டு வான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுக்குள்ள வந்தவங்களுக்கு இயேசு நிமித்தம் துக்கம் உண்டாச்சுன்னா, அவருடைய நாமத்தின் நிமித்தம் துக்கம் உண்டாச்சுன்னா, அவருடைய சமூகத்தின் நிமித்தம் துக்கம் உண்டாச்சுன்னா, அவருடைய வசனத்தின்படி நடக்கிறதுனால அவருக்கு துக்கம் உண்டாச்சுன்னா அது துக்கமா முடிஞ்சு போகாது. ஹல்லேலூயா. ஆமா, அது மேலான என்ன செய்யுமா? ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும் என்று சொல்லி நாம் அதிகமாக உணர வேண்டியதாக இருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் 56:8 நீங்க எடுத்து வாசி பாருங்க. சங்கீத புஸ்தகத்தில் 56:8 எடுத்து வாசி பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ அது துக்கமாவே முடிந்துருமா? சோகமாவே முடிந்துருமா? இல்லை, அது ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு ஒரு நிகழ்ச்சியான காலங்களோடு கூட அது தொடரும். ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 56:8 ஒருத்தவண்டை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. என் அலட்சியங்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலட்சியங்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும். உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அது உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் நிமித்தம் நம்ம பாடுபட்டோம்னா, அவர் நிமித்தம் நமக்கு சோதனை வேதனையும் கடந்த நாட்களில் உண்டாயிருந்தது உண்மையா இருக்கும்னா கர்த்தர் என்ன செய்வாரு? அதை எல்லாம் கணக்கில் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள் இந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கு, என்னுடைய சமூகத்தில் இருந்திருக்கு, காத்திருந்திருக்கிறது என்று சொல்லி என்ன செய்வாராம்? அவர் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாராம், கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், அவர் நிமித்தம் நமக்கு உண்டான அலைச்சல், உளைச்சல், மன உளைச்சல், நமக்கு உண்டான பாரங்கள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்திருப்பாரா? ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே விழுந்துடாதபடிக்கு அதையும் துருத்தியில பத்திரமா வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு கண்ணீர் சிந்தனமோ, எவ்வளவு அலைச்சல் உளைச்சலும் நமக்கு உண்டாச்சோ அதுக்கு காட்டிலும் அதிகமாக நமக்கு என்ன செய்யும்? மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்ன செய்யுமா? நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த புத்தாண்டில் முதல் பரிசுத்த ஆராதனையில் கர்த்தர் இந்த ஆண்டில் நமக்கு வைத்திருக்கிற மேலான இறை சந்தோஷத்தை நமக்கு முன்வைக்கிறவைக்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாத பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பலனும் எனக்கு உங்களுக்கும் உண்மையாய் கர்த்தரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த ஆண்டிலே நிறைவாக உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காக நானும் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதம் 90:15 வாசித்த போல நாம் சிறுமைப்பட்ட நாட்களையும் அவர் கணக்கில் தான் வச்சிருக்கிறாரு. நம்ம துன்பப்பட்ட வருஷங்களையும் கணக்கில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, இந்த இடைக்காலங்களில்
நாம் துன்பப்பட்டது, நம்ம சிரமப்பட்டதெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த ஆசீர்வாதம் சரியா இருக்கணும், நிறைவா இருக்கணும், பெருசா இருக்கணும், குறைவில்லாம இருக்கணும், அது முழுமையாக இருக்கணும், முழுசா இருக்கணும், பூரணமா இருக்கணும். அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் பெருசா இருக்கணும். சொல்ல முடியாத ஒரு அனுபவமாக அது நமக்கு தேவனால் உண்டாயிருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம கடந்த காலங்களில் நான் ஒருவேளை இந்த துன்பத்தையும் இந்த சிறுமைப்படுகிற அனுபவங்கள் கூட தேவனால் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். அது நல்லதுக்கு தான் என்று சொல்லி சங்கீத புத்தகத்தில் 119ஆம் சங்கீதத்தில் 67 71 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிச்சு பாருங்க. நான் உபத்திரப்பட்டது நல்லது, ஹல்லேலூயா. கடந்த காலங்களில் 31ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நான் அதிகமாக தாக்கப்பட்டது, பாதிக்கப்பட்டது, பலவீனப்பட்டது, நான் துன்பப்பட்டது, நான் சிறுமைப்பட்டது நல்லதுக்கு தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதுலேயும் அந்த காலங்களிலையும் நம்முடைய கர்த்தரையும் நம்ம இன்னும் அதிகமாக ருசிக்க முடிந்தது, அனுபவிக்க முடிந்தது. அவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னும் அதிகமாக உணர முடிந்தது. நம்மக்கிட்ட இருக்கிற களைய வேண்டிய காரியங்கள், விட்டுவிட வேண்டிய காரியங்கள், சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் இன்னைக்கு தூக்கி போட்டுட்டு முன்னோக்கி போகிறதுக்கு, நம்ம இதயத்தை செம்மப்படுத்திக் கொள்வதற்கு இப்படி பல காரியங்கள் நமக்கு உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை இந்த உபத்திரம், இந்த துன்பம் நமக்கு உண்டாகாம இருந்தா நம்ம கூட இன்னும் சரியான ஒரு பக்குவ நிலையை தேவனுக்குள்ளாக அடைந்து பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தூரமானவர்களாக நாம் இருந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. அது நல்லதுக்கு தான் அப்படின்னு தான் இங்கே 119வது சங்கீதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திர செலுத்துமாக வாசிக்கலாம். 67 71 வாசிக்கலாம். வாசி பாருங்க. ஆனபடி நாம் தேவ சமுத்திரம் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை என்ன செய்யும், ஆசீர்வதியும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஓத்திரத்தை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். பார்த்து அந்த ஓத்திரத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்க 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கலாம். நான் உபத்திரப்படுகிறதுக்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன், நான் காத்து இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் எழுதப்பட்டிருக்கு. 71 கூட வாசிக்கலாம். பட்டது எனக்கு நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நான் உபத்திரப்பட்டது, அந்த உபத்திரம் நமக்கு வந்தது கடந்த நாட்களில், கடந்த வருஷங்களில் நாம் உபத்திரப்பட்டது நல்லது தான். நம்ம இன்னும் சரி பண்ண வேண்டிய காரியங்கள் நமக்குள்ளே இருந்துச்சு, நமக்கு அது சரியாக விளங்காமல் இருந்திருக்கோம், அது நம்ம விளங்கிக்கிட்டோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினச்சிருக்கலாம், நான் பெரிய பலசாலியாக்கும், கர்த்தருக்குள் எதையும் அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு போயிடுவேனாக்கோ, நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக்கோ, இல்லை நான் தேவ பலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கேனாக்கோ, நான் அப்படியாக்கோ, நான் இப்படியாக்கோ, என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு உயர்வு மனப்பான்மை கூட நமக்குள்ள இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இருந்திருக்கலாம் தானே, இருந்தது தானே. ஹல்லேலூயா. ஆனா அந்த பலன் இறைவனுக்குள்ளாக நமக்கு உண்டாயிருக்கிறது. அது இறை பலன் என்பதை உணர கூடாதவர்களாக கூட கடந்த காலங்களில் நானும் நீங்களும் எல்லாரும் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் உடைக்கும்படியாக, நம்மளை உடைத்து நம்மை உருவாக்கும்படியாக ஹல்லேலூயா இறைவனுடைய பூரண ஆசீர்வாதமும் பூரண பலனும் பூரண வல்லமையும் பூரண கிருபையும் நமக்குள்ள பெருகும்படியாக, நம்மளிருந்து அது வெளிப்படும்படியாக அவர் உடைத்து நம்மை உருவாக்குகிற காரியமாக இந்த உபத்திரங்கள் நமக்கு இருந்திருக்கும். அந்த துன்பம், அந்த சிறுமையான காரியங்கள், தாழ்ச்சியான காரியங்கள் இருக்கும்.
உயர்ந்த மனப்பான்மை வியாதி என்று மருத்துவம் சொல்லுகிறது. அதற்கு இங்கிலீஷில் என்ன பேர் தெரியுமா? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னா அது வியாதின்னு அர்த்தம். உயர்வு மனப்பான்மையும் ஒரு வியாதி தான். அப்ப அந்த வியாதி நமக்குள்ள இருந்திருக்கலாம்ல. இன்னொரு என்ன சொல்லுது அப்படி சொன்னா, தாழ்வு மனப்பான்மை, அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மருத்துவ உலகம் என்ன சொல்லுகிறது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி அதற்கு பேர் வச்சிருக்கிறாங்க. சிலர் உயர்வு மனத்தால் உயர்வு மனத்த இதில் இருந்திருப்பீங்க, மனத்த காரியங்களில் உயர்ந்த மனம் சிந்தனை உள்ளவர்களாக உங்களை ஏதோ பெருசாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. சிலர் ரொம்ப ஒன்றும் தன்னால் முடியாத நினச்சிருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ரெண்டு காரியத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுக்குள்ளாக பக்குவப்பட்ட ஒரு மனம். நாம் ஒன்றுமில்லை, தேவன் தான் எல்லாவற்றையும் எல்லாமே நமக்குள் இருக்கிறார். நமக்குள் நடந்ததெல்லாம் தேவனுடைய பலத்தினாலும் கிருபையினாலும் நடந்தது. தேவனே நமக்குள்ளாக எல்லாவற்றையும் நடப்புகிறவராக இருக்கிறார். அவருடைய பலன் இல்லாவிட்டால் நான் சீரோ தான். இப்படி அநேக காரியங்களை நாம் தெளிவடைவதற்காகவும் நம்மை நாமே உணர்ந்து கொள்வதற்காகவும் என்னுடைய பலத்தையே முன்ன வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா எனக்குள்ள இருந்த பலவீனங்களும் என்ன, ஹல்லேலூயா, என்னால் அப்படியாக தொட்டுவிட முடியாத காரியங்கள் என்ன, என்னால் விட்டுவிட முடியாத காரியங்கள் என்ன என்பதையும் நான் உணர்ந்து என் பலவீனங்களை கண்டு என்னுடைய இயலாமைகளை நான் உணர்ந்து அந்த தேவனுடைய பாதத்தில் சரணாகதியாக நான் விழுந்து விடுவதற்கும் என்னை நான் இழந்து என் தேவனிடத்தில் விட்டு கொடுத்து விடுவதற்கும் கூட அது நல்ல காரியமாக இதில் இருந்தது போல இருக்கும். பார்த்தீங்களா, நான் ஒவ்வொருத்தருக்கு முன் நம்ம வழியில் கொஞ்சம் கோணல் இருந்திருக்கு, கோணல் மாணலான வழிகள் இருந்திருக்கு. கடவுளுடைய முன்னால் தான் போய்கிட்டு இருந்தோம். ஆனாலும் அதில் கொஞ்சம் கோணல் மாணலாக நம்ம கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் அவருடைய வார்த்தை மூலமாக, அவர் நம்ம நடத்தின விதங்கள் மூலமாக, நம்முடைய அனுபவங்கள் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாத்தை விட ரொம்ப பெரிய காரியம் என்ன தெரியுமா? அனுபவம் தான். அனுபவத்தின் மூலமாக ஒரு மனிதன் உணர்ந்து கொள்கிறதை காட்டிலும் போதிக்கிறது மூலமாக உணர்ந்து கொள்கிறது இல்லை என்று நானும் அனுபவத்திலே உணர்கிறேன். ஹல்லேலூயா. மற்றவங்க சொல்லும் பொழுது, போதிக்கிற பொழுது, தேவன் சொல்லுகிற பொழுது கூட நமக்கு சரியா மண்டையில உரைக்காத அநேக காரியங்கள் அனுபவத்தில் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அனுபவம் ஒரு சரியான ஒரு படிப்பினையை நமக்கு கொடுக்கு, ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கு, நம்மளை சரியா திருத்ததுன்னு கூட சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ அப்படியே நம்ம துன்பப்பட்டிருந்தாலும், சின்னவர்கள் எண்ணப்பட்டிருந்தாலும், புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், நம்ம கூட இருந்தவங்களா நம்மளை விட்டு விலகி போயிருந்தாலும், எது நடந்திருந்தாலும், எது நம்மளை அதிகமாக விசனப்படுத்தி இருந்தாலும், அதிகமாக நம்மளை தாக்கி இருந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அவைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு சோத்திர செலுத்துவோமாக. யாத்திராகமம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவரும் பார்த்து கொண்டிருக்கிறவருமாகத்தான் இருந்திருக்கிறார். அதை அவ்வப்பொழுது நாம் அப்படியாக ஆவியில் அறிந்திருக்கிறோம், அனுபவத்தில் அறிந்திருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இடைப்படுகிற போது அறிந்திருக்கிறோம். பல நேரத்தில் நின்ற நேரங்களெல்லாம் கர்த்தர் தம்முடைய பலத்தை, பரலோகத்தின் பலத்தை, தேவனாய் கர்த்தர் தாமே ஆவியின் பலத்தை நமக்குள்ளாக அனுப்பி நம்ம எப்படியாக பலப்படுத்தின பொழுது அறிந்திருக்கிறோம். விழுந்து கிடக்கும் பொழுதெல்லாம் கண்ணீரை துடைத்த அந்த நேரங்களிலே நாம் அதை உணர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஆனாலும் வலித்தது தாங்க முடியவில்லை என்று நாம் கதறிய காலங்கள் இருந்தது, இனி இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுகிற
காலமாக இது இருக்கிறவைக்காக என் ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். ஆத்திராகம் 1:22 வாசி பாருங்க. 1:22 வாசி பாருங்க. மோச இடத்துல ஆண்டவர் சொன்னார். அப்ப அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நீ உபத்திரப்படுகிற பொழுது, நான் உபத்திரப்படுகிற பொழுது, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை உபத்திரப்படுகிற பொழுது, அவர் பாதிக்கப்படுகிற பொழுது அவர் பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கிறார். அன்றைக்கும் பார்த்து கொண்டு இருந்ததாகத்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிக்காத தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வாசிக்கலாம். 1:22. அப்பொழுது பார்வோன் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் ஆமா எல்லாருக்கும் சொல்லிட்டான். ஹல்லேலூயா. எந்த ஜனங்களுக்கு? அவங்க ஜனங்களுக்கு இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு ஓரவஞ்சனை செஞ்சான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கப்படுகிறது. இது ஆண்டவருக்கு தெரியும். இப்படி ஒரு பெரிய துயர சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் இருந்த காலங்களில் உண்டானது ஆண்டவருக்கு தெரியும். அவங்க உபத்திரத்தை அவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். ஹல்லேலூயா. பார்க்காம ஒண்ணு இல்ல. யாத்திராகம் 12:27-30 கூட நம்ம அங்க வாசிக்கிற பொழுது அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அவங்களை துன்பப்படுத்தினத, அவங்களை கொடுமையா நடத்தினத, அவங்கள வேதனைப்படுத்தினத, அவங்களுடைய உழைப்பின் பலனை கொடுக்காம அவங்கள வஞ்சித்தத எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம செலவுகளில் அதிகமான தாக்கத்தினால நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் இந்த பார்க்கல போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம், கவனிக்கிற போல இருக்கு நினைக்கிறோம். நம்ம கஷ்டம் அவருக்கு எங்க தெரியுது? தெரிஞ்சா நம்மளை இப்படி அலைஞ்சு திரிய விட்டுருப்பாரா? இப்படி கதற விட்டுருப்பாரா? ஹல்லேலூயா. அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனா அவர் எல்லா காலங்களையும் அவருடைய ஜனங்கள் பாதிக்கப்படுகிறது அவர் பார்க்காமல் இல்லை, அவருக்கு தெரியாமல் இல்லை, அவர் கவனிக்காமல் இல்லை என்று சொல்லி நமக்கு பார்க்க வேண்டிய இருக்கிறது. பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். யாத்திராகம் பண்ணி அப்போ பாருங்க, பார்த்துக்கிட்டு இருந்தவரே என்ன செஞ்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது யாருனால அந்த பாதிப்பு அவங்களுக்கு உண்டாச்சோ, எந்த ஜனங்களால, எந்த மனிதர்களால அந்த பாதிப்பு, அந்த வருத்தம், அந்த வேதனை, சங்கடம் அவங்களுக்கு உண்டாச்சோ, இந்த இழப்புக்கெல்லாம் யாரு காரணமாக இருந்தாங்களோ அவங்க தலைமையில் அது திருப்பினார்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யாத்திராகம் 12:27-30 ஒரு வாசிக்கலாம். வாசிக்க. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஆமா ஓட்டிக் கொண்டு போங்கள். என்னை ஆசீர்வதியுங்கள். அதானா யாத்திராகம் 12:27. இது கர்த்தருடைய பஸ்காவிய பலி. ஆமா. அவர் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். ஆமா. 29-30 வாசிங்க. என்ன நடந்துச்சு? ஹல்லேலூயா. அவர் கணக்கு வச்சிருக்கிறாரு. நம்ம துன்பப்படுத்தினவங்க, காரணமின்றி நம்மளை துன்பப்படுத்தினவங்க காரியங்களுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. அநியாயமா நம்ம துன்பப்படுத்தப்பட்டோம், அதிகமாக நம்முடையதெல்லாம் பிடுங்கிக்கிட்டாங்க, அபகரிச்சுக்கிட்டாங்க, நம்மளை வேதனைப்படுத்தினாங்க, நம்மளை துன்பப்படுத்தினாங்க, நம்மளை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாங்க, நமக்கு ரொம்ப கொக்கரிச்சாங்க, சக்கந்தம் பேசினாங்க, உங்க கூட தேவன் இல்லைன்னு சொன்னாங்க. இப்படி பல காரியங்களை நமக்கு செஞ்சதையும் ஆண்டவர் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்ச காரியங்களை கணக்கில் வச்சிருந்த மாதிரி கணக்கில் வச்சிருந்தாரு. கணக்கு கேட்பார், கணக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. கணக்கு கேட்பாரு, கணக்கு சொல்லுவார். அந்த காலம் வந்திருக்கிறது. நியாய தீர்ப்பு சபையிலே முந்தி துவங்கும் காலமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் சும்மா ஒன்று எழுதி வைக்கல. அந்த வசனம் உயிருள்ளதாக இருக்கிறது. பாவம் நிறைவாகட்டும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் சும்மா இருந்தார். அது நிறைவாகி விட்டது. ஹல்லேலூயா. ஆமா. கர்த்தருடைய தீர்ப்பு இனி உண்டாகும்.
வாசிங்க. நடுராத்திரிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், நடுராத்திரியில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அவருடைய தலைப்பிள்ளைகள் முதல் தலைப்பிள்ளைகள் முதற்கொண்டு காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவருடைய தலைப்பிள்ளைகள் வரைக்கும், காவல் கிடங்கிலே வீட்டிருக்கிற வீட்டு வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேராளர்களுக்கு ஆமா ஆமா தலையிட்டு அனைத்தையும் ஆமா கர்த்தர் அளித்தார். ஆமா, ராஜாவுக்கு மூத்த பிள்ளைய மாத்திரமல்ல, தலைப்பிள்ளைய மாத்திரமல்ல, சிறைச்சாலையில இருக்கிற அவனுடைய தலைப்பிள்ளையும் வீட்டுல செத்து போச்சு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கா. ஹல்லேலூயா. நதியில தூக்கி போடுகிற பொழுதெல்லாம் கர்த்தர் 1 2 3 4 5 அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. எண்ணிக்கிட்டே இருந்தார். நமக்கு உண்டான நெருக்கத்துக்கு காரணமானவர்களையும் கர்த்தர் அவருடைய காரியங்களையும் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும், நம்முடைய நன்மைகளை சிதறடித்த காரியங்களையும், எல்லாவற்றையும் ஊழியத்திலாக இருக்கட்டும், ஆத்துமாக்களை சிதறடித்த காரியங்களையும், நம்மை தேவசனங்களுக்கு முன்பாக தப்பறையாக எண்ண முடியாத காரியங்களை சொல்லி ஜனங்களை நம்ம கண்டு விளக்க முடியாத காரியங்களை செய்ததையும் கூட அவர் என்ன செய்தார்? கணக்கில் தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கணக்கு தீர்ப்பாரு, கணக்கு தீர்ப்பார், கணக்கு தீர்க்கப்படும். அன்றைக்கு தீர்த்தார் என்றால் என்றைக்கும் தீர்ப்பார். 30 கூட வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது பார்வோனும் சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியில் எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்தில் உண்டாயிற்று. மகா கூக்குரல் எகிப்தில் உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடு இல்லை. ஹல்லேலூயா. அவன் பாவம் நிறைவாயிற்று. அவருடைய தலைப்பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய எண்ணிக்கையும் நிறைவாயிற்று. அந்த அளவுக்கு கொடூரக்காரர்களாக அந்த எகிப்தியர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சு போயிருப்பாங்க, துடிச்சிருப்பாங்க. தாய்மார்கள்லாம் எப்படி தாங்கி இருப்பாங்க. நதியில் போட்டிருங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு வேதனையான காரியமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியா இருக்கிறது. அதெல்லாம் ஒன்று கத்த கவனிக்காம ஒன்றும் இல்லை, கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சரித்திரத்தின் மூலமாக நாம் உணர்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சரித்திரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நடந்தவைகளை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நடந்தவைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. அது அப்படியாக ஹிஸ்டரியாக இருக்கிறது. அது சரித்திரமாக இருக்கிறது. வேதம் ஒரு கட்டுக்கதை அல்ல. புராணங்களை போல வேதம் ஒரு கட்டுக்கதை அல்ல. மற்ற மத நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறதை போல இது கட்டுக்கதை அல்ல, இட்டு கட்டின கதையும் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது உண்மை காரியங்களை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது எழுதப்பட்டதெல்லாம் உண்மையாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் சோத்திர செலுத்துவோமாக. அப்படி கணக்கு வச்சிருந்தாரு, கணக்க தீர்த்துட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கணக்கு கேட்கிற காலமாக இருக்கிறது. கணக்கு கேட்பார். யாத்திராகமம் 12 கூட வாசித்து பார்க்கலாம். அந்த எகிப்தியர் மேலும் ராஜன் மேலும் மாத்திரான கர்த்தர் தம்முடைய நீதியான தீர்ப்பை செலுத்தல, நீதியை செலுத்தல, அவருடைய தேவர்கள் மேலே செலுத்தினார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க. இந்த பொல்லாத இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த எகிப்தின் கள்ள தீர்க்கதரிசிகள் ஒருவேளை இந்த ராஜாவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? என்னப்பா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள் நமக்கு பெரும் தலைவலியா இருக்கு, நம்ம காட்டிலும் அவங்க பெரிய கூட்டமா இருக்கிறாங்க, எப்படியாவது அவங்கள கீழாக்கிடணும், அவங்க எண்ணிக்கையை குறைச்சிடணும் அப்படின்னு என்ன எடுத்தாலும், என்ன பிரயாசம் எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது. மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, பிரசவம் பார்க்குற மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, பொம்பளை பிள்ளைனா உயிரோடு வைங்க, ஆம்பளை பிள்ளைனா கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்டா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு குழந்தை பிறந்துருது. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன செய்யலான்னு இந்த மந்திரவாதிகளை, இல்ல தந்திரவாதிகளை, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை
அவங்களை விற்கிற பூசாரிகளை கூப்பிட்டு இந்த ராஜா கேட்டிருக்கான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, பிறந்தா என்ன, பிறந்துட்டு போட்டோம், ஒவ்வொரு வீட்டில போய் கேடி கண்டுபிடிச்சு என்ன செய்யுங்க, அந்த பிள்ளைகள் எல்லாம் தூக்கி நதியில வீசணும்னு சொல்லுங்க. அவங்க வீசினா பாருங்கள், இல்லையா நம்ம ஆளை விட்டு என்ன செய்யுங்க, வீசிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கும் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணவாதியா இருந்த கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கும் இந்த சாத்தானுடைய பூசாரிகளுக்கும் என்ன செஞ்சாரா, அந்த கடவுளுக்கும் கூட, அந்த எகிப்தின் தேவர்களுக்கு கூட கடவுள் என்ன செஞ்சாரா, நீதியை செலுத்தினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, தப்பு பண்ணி அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ணி துரோகம் பண்ணி அக்கிரமம் பண்ணி அடுத்தவங்க காலை தட்டி விட்டு அவன் முகப்புற விழுந்து மூச்சு இல்லாமல் விழுந்து கிடக்கிற பொழுது, காயப்பட்டு கிடக்கிற பொழுது சந்தோஷப்பட்டா, அநியாயம் பண்ணா அந்த அநியாயத்துக்குடைய பலனை கண்டிப்பாக எவராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக உத்திரிச்சு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. வாசிக்க யாத்திரை 12:12. அந்த ராத்திரியிலே எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள ஆமா ஜீவனுக்கு மட்டும் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் என்ன செய்வேன், நீதியை செலுத்துவேன். நான் கடவுளாக்கா, அவைகளெல்லாம் கடவுள் இல்லை. ஹல்லேலூயா. அவைகளெல்லாம் நாட்டில சுவாசம் இல்லாத விக்கிரகங்கள், அது பேச மாட்டாது, குலைக்கவும் மாட்டாது. ஒரு இடத்துல எழுதியிருக்கு ஊமை நாய்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால ஒன்றும் செய்ய முடியாது. அது கையும் கிடையாது, கால் இருந்தாலும் கை இருந்தாலும் அதனால அசைய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவரை அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் அல்ல, விக்கிரக சாமி இல்லை நான், தேவர்கள் அல்ல நான் உயிருள்ள தேவன், நான் கர்த்தர். ஹல்லேலூயா. யாரணியா பண்ணாலும் ஆண்டவர் தட்டி கேட்பார். அது தேவஸ்தலங்களுக்கு, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கு, அவருக்காக அழுகிறவர்களுக்கு, அவருக்காக துக்கப்படுகிறவர்களுடைய காரியங்களில் இன்னும் ரொம்ப தீவிரமாக இருப்பார், ரொம்ப உறுதி உள்ளவராக இருப்பார். கணக்கு கேட்டு முடிச்சிருவாங்க. அப்பொழுது யார் தேவனுக்காக இருந்தார்கள், யார் தேவனுக்காக பாடுபட்டார்கள், பாதிக்கப்பட்டார்கள் என்பதும், யார் தேவனை வருத்தப்படுத்தினார்கள், தேவனுக்கு பாதிப்பு உண்டாக்கினார்கள், தேவ காரியங்களுக்கு பாதிப்பு உண்டார்கள் என்பதும் மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஹல்லேலூயா. தெரிய போகிறது. ஆனால் அப்படின்னா தேவனுடைய பிள்ளையே, நமக்குண்டான கஷ்டம் நஷ்ட காலங்கள் எல்லாம், துக்க காலங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. டிசம்பர் 31, 2024 அது முடிவுக்கு வந்து விட்டது. இனி நமக்கு ஆசீர்வாதமான காலங்கள். என்ன பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஒரு பக்கம் நமக்கு கேட்கிறதெல்லாம் கர்த்தர் தருகிற மாத்திரமல்ல, அதிலும் அதிகமான மகிழ்ச்சியும் மன நிறைவையும் நமக்கு கொடுக்க போறாரு. நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி கணக்கு வச்சு கணக்கு தீர்த்த கர்த்தருக்கு நாம் சோத்திரம் நாம் செலுத்துவோமாக. அவர் எல்லாவற்றையும் முன்னறிந்தவராக அவர் இருந்தார் என்று சொல்லி ஆதியாகம புத்தகத்தில் 15, 13, 14 எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதும், அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை நான் விடுவித்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்பதையும் தேவனாய் கர்த்தர் முன்னக்கூட்டியே சொல்லி வச்சிருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டார். ஆபிரகாமுடைய வழியில் வந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அவரை ஆசீர்வதிப்பேன்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஏன்னா அவருடைய வழியை பின்பற்றுகிறவர்கள் நாம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். வாசிக்கலாம் ஆதியாகமம் 15,
வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி சந்ததியார் அந்நிய தேசத்திலே ஆமா அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்த தேவஸ்தாருக்கு சேவகம் பண்ணுவார்கள் என்று அடிமைகளாக இருப்பார்கள் என்றும் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியப்படவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். அப்ப தண்டிப்பம்பா பின்பு மிகுந்த போர்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது யாத்திரா புத்தகத்திலே நிறைவேற்றி 400 வருஷம் முடிந்து 430 வருஷம் எழுதியிருக்கிறது. 430 வருஷம் முடிந்த அந்த நாளிலே அப்படின்னு தெளிவாக திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நம்மையும் ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குகிற காலங்கள் உண்டாகி இருக்கிறது. நாம் மகிழ்ந்து கலிகூறும்படியாக கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை இந்த ஆண்டுல நமக்கு செய்வார், சபைக்கு செய்வார், நம்மை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை போல கர்த்தரை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை மறுதலிக்காதபடிக்கு அந்த விசுவாசத்துக்காக உண்மையாக உறுதியாக அவருடைய சத்தியத்துக்காக அவருடைய சபைக்காக அவருடைய காரியங்களுக்காக உறுதியாக ஆபிரகாமை போல விசுவாசித்து ஆபிரகாமுடைய கிரிகளை நடப்பித்த எனக்கும் உங்களுக்கும் நமக்கு மாத்திரமல்ல அப்படிப்பட்ட எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகிற ஆசீர்வாதம் உண்டு, இந்த ஆண்டிலே உண்டு என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். கலாத்தியர் 3:14 ஒரு தேவண்டபிளை எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 3:14 ஒரு தேவண்டபிளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலும் பெரும்படியாக அப்படி ஆயிற்று அப்படி ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்கிறார், நமக்கு இந்த நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஜாதியாக்கு. ஹல்லேலூயா. அப்ப நாமளும் இன்னைக்கு ஒத்த சொத்தையா இருக்கோம். ஆனா எல்லாருக்கும் கேள்வி கிண்டலா இருக்கு. அப்படிங்காங்க இப்படிங்காங்க, எங்களை தான் சபையை கட்டுறதுக்கு கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாருன்னு சொல்றாங்க. இந்த 10 வருஷமா கர்த்தருடைய சேனை எழுப்ப சொன்னாரு. ஒரு வாலிபர் கூட்டத்தை எழுப்பு. அந்த வாலிபர் கூட்டம் என்ன செய்யும், என்ன சபையை கட்டும்னு ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னாரு. இப்போ சபையிலே ஒத்த சொத்தையா இருக்காங்க, சேனையில ஒத்த சொத்தையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக இந்த ஆண்டுல அப்படிப்பட்டவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அது உன்னதத்தின் ஆசீர்வாதமாக இருக்கும், அது உயர்தலத்தின் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அது பரலோகத்தின் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமாக இருக்கும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. 25 வருஷம் கழிச்சு தான் அது நடந்துச்சு. 16ஆம் வருஷத்துல நடக்க போறமைக்காக நம்ம ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. பெருங்கூட்டம் நம்மை சேரும். சரியில்லாதவங்க கூட்டமா பெருங்கூட்டமா வந்து என்னத்துக்கு, அது இன்னும் வருத்தமான ஒரு காரியமாயிடும். தேவையில்லாத மன கஷ்டங்களை அது ஒரு சஞ்சலமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கிறோம். ஆனால் அப்படின்னா பெருங்கூட்டம் உன்னை சேரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா ஹல்லேலூயா. ஆமா, அவருக்குரியவர்களே கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கணும். அதான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். சாலமோன் ஆலயத்தை கட்டின பொழுது வாட்சிகள் சுத்திகள் இவர்கள் சத்தெல்லாம் கேட்கலையாம். அப்போ எல்லாம் பனி தீர்ந்த கற்களாலே அந்த கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எந்த சத்தமும் கேட்கல. அப்போ எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த சத்தமும் சரியில்லாத காரியங்கள்னால உள்ளுக்குள்ளே எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. அப்படி ஆண்டவர் பக்குவப்படுத்தி ஆத்துமாக்களை வச்சிருப்பார். அப்படி பக்குவப்படுத்தின ஆத்துமாக்களை, பக்குவப்படுத்தப்பட்ட ஆத்துமாக்களை பக்குவமாக கொண்டு வந்து இந்த கடைசி கால ஊழியத்தில் இனி எழுப்ப போகிற, நின்ன இடத்துலேருந்து எழுப்ப போகிற புதிய எருசலேம் சபையினுடைய
கட்டுமானத்தில் அப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரங்களையும் நல்ல பக்குவப்படுத்தப்பட்ட விசுவாசிகளையும் முன்தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்வார்? அவருடைய ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிச்சுப்பாரு, அவருடைய சபையை கட்ட ஆரம்பிப்பாருன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ எவ்வளோ குழப்பம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சங்கடம். ஐயா இருந்த காலங்களிலே நிறைய பிரச்சனை காரியங்கள்லாம் இருந்துச்சு. வருஷக்கணக்கான விசுவாசிகள் இப்போ வரைக்கும் குணப்படாத விசுவாசிகளாகத்தான் நிறைய பேர் இருக்காங்க. அநேகமான விசுவாசிகள் குணப்படாதவங்களாக இருக்காங்க. குணப்படாதவங்களாக, குணக்கேடு உள்ளவங்களாக, புறஜாதி கடவுளை அறியாத, இயேசு அறியாத மற்றவற்றில் இருக்கிற நல்ல தன்மைகள் கூட, நல்ல குணாதிசயங்கள், பண்புகள் கூட இல்லாதபடிக்கு அவங்களே பார்த்து முகச்சுளிக்கிற மாதிரி நம்ம ஒரு கூட்டமாகவே நம்ம இருந்துகிட்டு இருந்தா எப்படி? இதற்கெல்லாம் முடிவு கட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சமூகத்தில் ஒரு தேவனுடைய இருக்கிறாரு. இவருடைய துணைவியார அவர் வருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. சமீபத்தில் மாத்திரமில்ல, பல காலங்களாக ஒரு பிரான்ச்சுக்கு போகிற ஒரு சகோதரன் வாய்க்கு வந்தபடிலாம் திட்டுறது, கெட்ட வார்த்தை போடுறது, மத்தி அடிக்கிறது, இவளே செய்வார். ஆனால் அவருக்கு குடும்பம் போவோம், அவரும் அந்த பிரான்ச்சுக்கு போவாங்க. அந்த ஊழியக்காரரு கண்ணை மூடிக்கிடுவார். இப்படிப்பட்ட நிலை இனி சபையில இல்லை, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒன்று அடிச்சு உள்ள போடுவாரு, இல்லைன்னா அடிச்சு வெளியே தூக்கி போடலாம். எதுக்கு? 40 வருஷம் 50 வருஷமா விசுவாசியா ஊழியக்காரர்களா இருந்து கொண்டு தார்மாரான காரியங்களை துணிகரமாக நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் எதற்கு நீங்கள் சபையில உங்களை கர்த்தர் வைத்திருக்கணும்? ஒண்ணு உங்களை அடிச்சு உள்ள தூக்கி போடணும், இல்லைன்னா அடிச்சு வெளியே தூக்கி போடணும். அதுதான் இனி கர்த்தர் செய்யலாம். இல்லைன்னா இருக்கிறவங்களையும் வர்றவங்களையும் நம்மளே கடத்துருவோம் போல இருக்க. நம்மளை பார்த்து அவங்களும் கட்டு போயிடுவாங்க போல இருக்க. பயபக்தி இல்லாம போயிடுவாங்க போல இருக்க. காலத்திலிருந்து போதிக்கிற ஊழியக்காரருடைய வாழ்க்கைய உற்று கவனிக்க ஆரம்பிச்சுட்டான்னா பயபக்தியோடு புதுசா வந்த விசுவாசியம் இதெல்லாம் தப்பு இல்லை போல இருக்குன்னு சொல்லி தங்களை தடைப்படுத்தி கொண்டு துணிகரமான பாவங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் போல இருக்கு. எங்க சுத்தி ஆத்மாக்களை பிடிச்சு கொண்டு வந்துட்டு இரட்டிப்பான நரகத்தின் மகனாக உங்களை விட படுபாவிகளாக ஆக்கிறதுக்கா கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஊழியம்? இதற்கு ஒரு முடிவு இந்த ஆண்டிலே கட்டப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஆதியாகமம் 12:1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் வேறு பிரிக்கப்பட்டவராயிருந்தார், வேறு பிரிக்கப்பட்டார். அவருடைய குடும்பம் வேறு பிரிக்கப்பட்டது. அவருடைய குடும்பம் கர்த்தருக்குள் நடந்து கொண்டது. அவர் கர்த்தருக்குள் தன்னை காத்து கொண்டார். அவருக்கு தான் கர்த்தர் சொன்னார், கர்த்தருக்குள் காத்துக்கொண்டு அவருக்கு தான் குறித்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னா ஒரு பெரிய ஒரு தேசமாக்குவேன் என்று சொல்லி அர்த்தம். அப்படி போல கர்த்தருடைய தேசம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பின்பற்றுகிற கிறிஸ்துவினால் உண்டாகிற ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாதிகளாக, அவகாசிகளாக இருக்கிறவர்களை கொண்டு அவருடைய தேசம் கட்டப்படும். ஹல்லேலூயா. பெரிய கூட்டத்துக்கு, ஜாதிக்கு அவர்கள் தகப்பனாவார்கள் என்று கர்த்தர் இந்த கடைசி கால ஊழியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற அந்த கிருபையான வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்போ அப்படி காலம் உண்டாகுதுன்னு வைங்களேன். 1ஆம் தேதியிலிருந்து உண்டாக ஆரம்பிச்சுட்டு அது இனிமே கண்காண நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அதை விட மகிழ்ச்சி, அதை விட சந்தோஷம் கர்த்தருடைய வீட்டுக்காக காத்திருந்தவங்களுக்கு வேற என்ன இருக்கு? ஹல்லேலூயா. ஆமா, ஒரு மான்குட்டியை போல நாம் துள்ளி குதிக்கிற காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அதனாலதான் யோவான் 16:20 நாம் அங்கே வாசிக்கிற பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. யோவான் 16:20 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம்.
மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளபடியே சொல்லுகிறேன், உள்ளபடியே சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன், உண்மையாகவே சொல்லுகிறேன். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்பினீர்கள். உலகமோ சந்தோஷப்படும். ஆமா, மற்றவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்பட்டீர்கள். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாக இனி மாறும். ஹல்லேலூயா. மாறுகிறது, மாறிவிட்டது. கர்த்தருடைய வேலை துவங்கி விட்டது. அது தீவிரப்பட போகிறது. நம்ம கற்பனைக்கும் எட்டாவது விசாரமாக அது இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒளி அப்படி வளரணும், இப்படி வளரணும், சபை அப்படி கட்டப்படணும், கர்த்தருடைய சேனை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்ம கிளை சபை அப்படி இருக்கணும், நம்ம பிரயாசப்பட்டோம்னா கர்த்தர் அப்படி செய்யணும், இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி நமக்கு இருக்கிற அறிவும் புத்தியோடு கூட நமக்கு இருக்கிற அல்லது சொல்லுகிறது கற்பனை வளத்தோடு கூட நம்ம அப்படி செஞ்சுருப்போம். அப்படியே அதை கற்பனை கண்ணால் பார்த்துருப்போம்ல, அதை விடவும் அது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி ஒரு காரியம் நடக்கும்னு. அப்படின்னு எண்ணுற மாதிரி இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு தோத்திரம் செலுத்துற மாதிரி இருக்கும். அவர் கையை பிடிச்சி முத்துற மாதிரி இருக்கும். அவரை கெட்டி பிடிச்சி என் தேவனே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி காரியங்களை கர்த்தர் இனி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. திருச்சபை திரும்பவும் உயிரடைய போகிறது. ஹல்லேலூயா. திருச்சபை விழுந்து கிடக்கிறது, மூச்சடைந்து கிடக்கிறது. அது அவ்வளவுதான், முடிந்து விட்டது. அது இனி உயிர் வராது என்று முடிவுக்கு வந்து விட்டவர்கள் அநேகர் சபைக்குள்ளே உண்டு. வெளியிருந்து வேடிக்கை பார்க்கிறவர்களும் கை கொட்டுகிறவர்களும் சொல்லி சிரிக்கிறவர்களும் உண்டு. ஜீவன் இருக்கிறது போல இல்லாத ஜீவனை இருக்கிறதாக காண்பித்துக் கொண்டு கபட நாடகம் ஆடுகிற ஊழியர்களும் ஊழியம் செய்கிறவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. இப்படியே வண்டியை ஓட்டிட்டு போயிட வேண்டியதான். நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு அப்படிங்கிறது மாறி நம்ம ஒரு ஆட்சி போட்டு ஒரு பாட்டு படிச்சு அப்படியே அதுக்குள்ள இருக்கிற மாதிரி காண்பித்து நம்ம என்ன செய்யணும், அப்படியே வண்டியை ஓட்டிட்டு போயிட வேண்டியதான். இனிமே அது நடக்கிற காரியம் இல்லை. நம்ம காலத்தை முடிச்சுக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி போய் சேர்ந்துட வேண்டியதா அப்படின்னு எண்ணுகிற எவரா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. உங்கள் கண்காண திருச்சபை திரும்பவும் உயிரடையும். ஹல்லேலூயா. திருச்சபையில் இருந்து உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கர்த்தருடைய உயிர் தெழுந்த கர்த்தருடைய வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை ஆதி திருச்சபை நகரத்தில் நடந்தது போல நடக்கும். பெந்தேகோஸ்தே அனுபவம் உண்டாகும். ஆதி நிலை திருச்சபையில உண்டாகும். பயபக்தி உண்டாகும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாயிருக்கும். அன்பு உண்டாயிருக்கும். நீதி தேவ சமூகத்தில் நடப்பிக்கப்படும். பலத்தை செய்களும் கிரிகள் வழங்கும். என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் யௌன ஜனங்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் யௌன ஜனங்களாக இருப்பார்கள். அழகானவர்களாக இருப்பார்கள். அழகானவர்களாக இருப்பார்கள் சொன்னா பரிசுத்தமுள்ள ஜனங்களாக தேவ சமூகத்தில் அவர்கள் பலம் வருவார்கள். தேவனுக்கு ஆராதனை செய்வார்கள். இனி இந்த ஆண்டு முதல், இந்த ஆண்டு துவக்கம் முதல் இவைகள் எல்லாம் கர்த்தரால் நடப்பிக்கப்படும். என் தேவனால் அது நடப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிந்ததென்று எல்லாரும் சொல்லி சிரித்த பொழுது தேவசமத்திலே முகங்கப்புற விழுந்து கடந்தவர்கள் நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, திருச்சபை நுகத்தில் எங்கே அப்படிப்பட்டவர்கள் இருந்தார்களோ நமக்கு தெரியாது, இருந்திருப்பார்கள் கண்டிப்பாக. நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என்று எலியா சொன்ன பொழுது, இல்லை, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் எனக்காக மீதியாக வைத்தேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாட்களிலும் என்னையும் உங்களையும் மாத்திரமல்ல தவிர ஆங்காங்க எல்லா இடங்களிலும் திருச்சபையில
கிளைகளிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹalleluya. அவர்கள் எல்லாம் துக்கப்பட்ட அவர்கள் எல்லாரும் அந்த கர்த்தரோடு கூட அந்த கர்த்தருடைய திருச்சபை உயிரடைந்து எழும்பி பிரகாசிக்கிற பொழுது அவர்களும் எழும்பி பிரகாசிப்பார்கள், மகிழ்ந்து என்ன செய்வார்கள், களி கூறுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இந்த முதல் நாளில், இந்த முதல் பரிசுத்த நாளில் தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கு சொல்கிறமைக்காக என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன், அதிகமாக நான் என்ன செய்கிறேன், நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கடந்த 1ஆம் தேதி ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு நான் காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ளாக நான் சிந்தித்து தேவ சமூகத்தில் நான் ஆலோசிக்க ஆரம்பித்த பொழுது என் தேவன் என்னோட கூட சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அன்றைக்கு நமக்கு கொடுத்த வசனம் 60:19 கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், அந்த 60ஆம் வசனம் பூராவுமே இந்த கடைசி கால திருச்சபைக்கு நான் செய்ய இருக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே ஒவ்வொன்றாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 60ஆம் வசனம் பூரா இனி நிறைவேறுகிற காலமாக அது இருக்க போகிறது என்று என் தகப்பன் எனக்கு சொன்னார். ஹalleluya. என்னுடைய தகப்பன் எனக்கு சொன்னார். என் தகப்பனுக்கு நான் தாவீது ராஜா சொன்னது போல சொல்லுகிறேன், நான் ஒரு காலம் துரோகம் பண்ணினதில்லை. என் தேவனுக்கு நான் ஒரு காலம் துரோகம் பண்ணினதில்லை. ஹalleluya. முடிஞ்சாலும் முடியாட்டாலும், பலமா இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும், நான் தள்ளப்பட்டு போயிருந்தாலும், மடிந்து போகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது போல நான் ஒரு கைவிடப்பட்ட நிலையில் ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணல. அவருடைய திருச்சபைக்கு நான் துரோகம் பண்ணல. அவருடைய சத்தியத்துக்கு மாறா நான் நடக்கல, நான் ஆராதனை நடத்தல. அதற்கு தேவனும் சாட்சி, கூட இருக்கிற ஒரு சாட்சி. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, அவருடைய வேதம் என்ன சொல்லியிருக்கிறதோ, அவருடைய திருச்சபையில நான் கர்த்தர் நிச்சயித்துக் கொண்டிருந்த காரியங்கள் என்னவோ அவைகளை விட்டு விலகும்படி எவ்வளவோ நான் எல்லா வகையிலும் நான் நெருக்கப்பட்டேன். சாத்தான் நெருக்கினா, மனுஷன் நெருக்கினாங்க, கூட இருந்தவங்க நெருக்கினாங்க, பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறவர்கள் எவ்வளவு நெருக்க முடியுமோ அந்த 10 வருஷமாக நெருக்கிக்கிட்டே தான் இருந்தாங்க, போய்வில்லாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் அதற்காக நான் பயந்து என்னுடைய காரியங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து நான் சத்தியத்தை விற்கல, சபையை காட்டி கொடுக்கல, என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணல. ஹalleluya. அது உண்மையா இருக்கும் என்று சொன்னால் என் தேவன் எனக்குள்ளாக இருந்து கூறுகிற காரியங்கள், என்னுடைய காரியங்கள் உண்மையா இருக்கும் என்று சொன்னால் எனக்கு சொன்னது என் தேவன் எனக்கு நிறைவேற்றுவார். உங்களுக்கு சொன்னதை தேவன் உங்களுக்கு நிறைவேற்றுவார். சபைக்கு சொன்னதை என் தேவன் சபைக்கு நிறைவேற்றுவார். ஹalleluya. அப்படி செய்ய போகிறபடினாலே நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. திரும்பவும் சங்கீதம் 90:15 வாசித்து முடிக்கலாம். இப்பொழுது கடைசியாக தேவ சமூகத்தில் வந்தவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. அதுக்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹalleluya. இந்த கடைசி நிமிஷங்களில் சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கிறது. அவைகளை தீவிரமாக என் தேவன் நிறைவேற்றும்படியாக சித்தமாக இருக்கிறார். நிறைவேற்றி முடிப்பார். ஹalleluya. வாசிங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை என்ன செய்யும், மகிழ்ச்சியாக்கும். இனி மகிழ்ச்சியான காலங்களாக இருக்கும். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக.